என்னையும் அவர் மதிச்சு என் மேலேயும் ஒரு அன்பை காட்டி என்னையும் நேசிச்சு என் மேலேயும் அன்பை வச்சு அவர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா மாத்தி தர்றாரு. இதை நான் புரிஞ்சுக்காம என்ன பண்றேன்னா திரும்ப திரும்ப சாபத்தை கிஃப்ட் போல வாங்கி வச்சுக்கிறேன். சாபத்தை ஒரு அன்பளிப்பு போல, ஒரு பரிசு போல, ஒரு கிஃப்ட் போல வாங்கி சேர்த்துக்கிறோம். அதுதான் விஷயம் பெரிய. அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், பெரிய ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறது சில காரியங்கள் எல்லாம் தடையாவே மாறுகிறது. அது கைகூடி வராமல் போகிறது. ஏன் காரணம் என்னன்னா நாம் அந்த ஆசீர்வாதமா மாறிச்சே அந்த சாபத்தை திரும்ப நம்ம சாபமா அதை மாத்திக்கிறோம். தேவன் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திடுறாரு. நாம் என்ன பண்றோம்னா திரும்ப அந்த சாபத்தை வர வச்சுக்கிறோம். ஆசீர்வாதமா மாறிடுச்சு, அதை நம்ம புரிஞ்சுக்காம திருப்பி அதை நம்ம சாபமா நாமளே மாத்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. மல்கியான்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 3ஆம் அதிகாரம். மல்கியான்ற ஒரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புடமிடுவார்னா என்ன அர்த்தம்? புடமிடுறதுன்னா என்ன அர்த்தம்? உருவாக்க. எப்படி உருவாக்குவாரு? இப்ப வெள்ளியை புடமிடுறதுன்னா எப்படி புடமிடுறாங்க? நெருப்புல வச்சு அதை காசுவாங்க. காசி உருக்கி உருக்கி அது மேல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து வெளியே போடும். அதே மாதிரி தான் அந்த கோல்டும் உருக்குவாங்க. உருக்கி 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 அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து வெளியே போடும். அதுதான் புடமிடுறது. அது சுத்தமாக ஆகிற வரைக்கும் உருக்கிக்கிட்டே இருப்பான், புடமிட்டு கொண்டே இருப்பான். அது சுத்தமாக ஆகிற வரைக்கும் புடமிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா இங்க என்ன போட்டிருக்கிறது? என்ன போட்டிருக்கிறது? அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பார். அவர் லேவியின் புத்திரரையும் சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். அப்ப நீதியான காணிக்கை நீ செலுத்துற வரைக்கும் உன்னை புடமிடுவார். இதுதான் விஷயம். நீதியான காணிக்கையை செலுத்துற வரைக்கும் உன்னை புடமிடுவார் அப்படின்னு. அப்படின்னா தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நீதி இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த காரியத்தை நீங்க செய்யற வரைக்கும் உங்களை புடமிடுவார் அப்படின்றதுதான். இப்ப ஏன் நம்ம சொல்றோம் சில நேரங்கள்ல, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, ஏன் கடவுள் இன்னும் தீர்க்கல? இன்னும் புடமிடுறார், இன்னும் உன்னை புடமிடுறார். காரணம் என்ன? நீ நீதியான காணிக்கைய செலுத்துற வரைக்கும். எப்படியே சாபம் வரப்போதாது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. தேவன் அங்க என்ன பண்றாரு? பிழையம் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காம அவன் சபிக்கிறான். அந்த சாபத்துக்கு இவர் செவி கொடுக்காம தம்முடைய ஜனங்கள் மேல் அன்பை வைத்ததுனால அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்துடுறாரு. ஆனா இங்க வரும்போது ஜனங்க என்ன பண்றாங்க? அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப சாபமா மாத்திக்கிறாங்க. எப்படி மாத்திக்கிறாங்க? கடவுள் சொல்ற வேதனையான வார்த்தைகளை இதுக்கு பின்னால பார்க்க போறோம். நீதியான காணிக்கை நீ செலுத்துற வரைக்கும், நீதியான காணிக்கை நீ செலுத்துற வரைக்கும் வெள்ளியை போலம் பொன்னை போலம் உன்னை புடமிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதுல தெரிந்து அதுல இருந்து உணர்வு அடைந்து தேவனுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நீதி நியாயத்தை நீ செய்யற வரைக்கும் புடமிடுவார். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒன்றும் ஒரு நிலையா வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நான் அந்த அம்மாவை கேட்டேன், தசம்பாகெல்லாம் கொடுக்குறியாம்மா நீ? இல்லை சார் அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. எங்க சார் அதெல்லாம் ஒரே அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் உனக்கு எவ்வளோ பாதிப்புகள் வேதனைகள் வருது. நீதியான காணிக்கை நீ செலுத்தணும். நீதியான காணிக்கையை நீ செலுத்துற வரைக்கும் என்னவா இருக்குது? உனக்கு புடமிடுவார். வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் உன்னை புடமிடுவார். அதனால தான் உனக்கு பாதிப்பு. இல்லையா நான் செலுத்துறது இல்லையா? அப்ப இருக்கு, ஆனா கஷ்டம் ரொம்ப இருக்குது, பிரச்சனை ரொம்ப இருக்குது அப்படின்ற. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, என் பையன் 4 நாள் வேலைக்கு போகலையா, 4000 ரூபாய் போயிடுச்சு. 4 நாள் வேலைக்கு போகலையா, 4000 ரூபாய் போயிடுச்சான். நான் சொன்னேன், 400 ரூபாய் காணிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 4000 ரூபாய் ஒன்று மிச்சமா இருக்கு. நீ 400 ரூபாய் காணிக்கை கொடுக்கறதுக்கு கையை முடுக்குன, யோசனை பண்ண, பயங்கரமா திங்க் பண்ண, 400 ரூபாவா கடவுளுக்கு கொடுக்கணும்னு பையன் 4 நாள் லீவ் போட்டா 4000 போயிடுச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நம்ம நீதியான காணிக்கைய செலுத்துற வரைக்கும் புடம் தான் வரும். புடமிடுவார், புடமிடு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கஷ்டம் வருது, ஏன் வாதிக்கிறார், ஏன் சோதிக்கிறார், ஏன் வேதனைப்படுறார், ஏன் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் உருவாகுதுன்னா நம்மள வெள்ளியை போலும் பொன்னை போலும் புடமிட்டு கொண்டிருக்கார். காரணம் என்ன? நம்ம நீதியான காணிக்கைய செலுத்த மாட்டோம். ரட்சிக்கப்பட்டால் நாம
ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சபைக்கு போறவங்க இந்த நீதியான காணிக்கை நம்ம செலுத்தி ஆக வேண்டும். அப்ப இந்த நீதியான காணிக்கை நம்ம செலுத்தாததுனாலதான் வெள்ளியை போலம் பொன்னும் போல இன்னும் உருக்குற மாதிரி, இன்னும் அதை சுத்திகரிக்கிற மாதிரி, இன்னும் நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கிற காரியம் இதுதான். அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ யோசனை பண்ண, 4000 போயிடுச்சுப்பேன். அப்ப ஏன்னா நீ தசமமாக அந்த நீதியான காணிக்கை செலுத்துறதுக்கு யோசிக்கிற, அந்த நீதியான காணிக்கை செலுத்துறதுக்கு நீ கையை முடக்கிற, மனசு வர மாட்டேங்குது. அதனால உனக்கு ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ரூபத்துல உன் பணம் அடிச்சுன்னு போய் இதுதான் நடக்குது. அப்ப நீதியான காணிக்கை நாம செலுத்தாமல் போகும்பொழுது சில நேரங்கள்ல புடமிடப்படுகிறோம் அப்படின்றது. அடுத்த வசனம் வாசி.